வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம கூட இருக்கிறது வந்து கோயம்புத்தூர்லேருந்து சிவவாக்கிய ஜோதிடர் நம்ம KS கிருஷ்ணவேணி அம்மா நம்ம கூட இருக்காங்க. கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு மேலே அனுபவம் வாய்ந்த ஜோதிடர். நிறைய டிவி சேனலில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நமக்காக நம்ம கூட நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க. நமஸ்காரம், வணக்கம். அதே போல் சாரும் வந்து எனக்கு சலித்தவர் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி ஆய்வுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலியமான சென்னையில் மகாதேவன் ஐயா நம்மளுடைய இணைஞ்சிருக்காரு. நாங்கள் 2 பேரும் இப்போ என்னென்னா தமிழ் புத்தாண்டுடைய பலாபலன்கள் பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இப்போ வந்து மேஷராசி நேயர்கள் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காதல் கைகூடி வரும். இது வரைக்கும் காதலிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணமும் நடக்கும். புதுசாக வீடு, மனை, வாகனம் இது எல்லாத்துக்குமே யோகம் உண்டு. இது எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் உண்டா அப்படின்னா உண்டு. அது அவங்கவுங்களோட ஜாதகங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். கண்டிப்பாக. அப்போது இதெல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன பண்ணலாம், நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம ஈர்த்துக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி கோயில்களுக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ராசியாக. அப்போ மேஷராசிக்குன்னு பார்க்கும்பொழுது நீங்கள் காமாட்சி அம்மனை கும்பிடுறது இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு தரும். காமாட்சி அம்மன்னா நீங்கள் காஞ்சிபுரம் தான் போகணும்னு இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோவில் எதுவாக இருந்தாலும் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயங்காலமாக ராகு காலத்தில் கூட நீங்கள் போயிட்டு வரலாம். ரொம்ப நல்ல பலன் தரக்கூடிய ரொம்ப சிம்பிளான பரிகாரம் அது. இது வந்து மேஷராசிக்காரங்களுக்கு வந்து உங்களுக்கு வரக்கூடிய டியூஸ் எல்லாத்தையுமே திருப்பி தரக்கூடிய ஒரு பரிகாரம். ஓகே, சிறப்புங்க சார். அதாவது கோயில் சார்ந்து சார் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பராபவ ஆண்டில் தமிழ் புத்தாண்டில் வந்து நமக்கு மேசராசி அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல சனி பகவான் விரயஸ்தானத்தில் போயிட்டுருக்கார். அப்போ நமக்கு இப்போ பிறக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கும் பொழுது சூரியன் வந்து உச்சம் பெற்றிருக்காருங்க சார். அப்போ உச்சம் பெற்று சித்திரையில் பிறக்கக்கூடிய இந்த காலகட்டம் சுக்கிர நினைவு. அப்போ ஒரு செல்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து இந்த சனி பகவானுடைய தாக்கமும் இருக்கக்கூடியது. சூரியன் அப்படின்னா சிவனடியார், சிவன் வழிபாடும்பாங்க. அப்போ மலைக்கோயில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகலாம். அதே போல் சிவனடியார்களுக்கு வந்து பாத பூஜை செஞ்சு வஸ்திரம், சுக்கரன்னா வஸ்திரங்க சார். ஸோ வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். ஒரு காவி வேஷ்டி, துண்டு இது மாதிரி வாங்கி கொடுக்கலாங்க சார். அதே போல் சுக்கரன் அந்த இடத்துல சூரியனோட இருக்கிறனால பட்டு கூட வந்து பெண்களுக்கு ஏதாவது பட்டு ரவிக்கை துணி வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா அந்த ஆடை ஆபரணத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கனால இந்த பரிகாரம் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும்.